ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 6th புக்கு முடிச்சுட்டு 7th புக்கு ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஓகேங்களா? ஸோ த்ரோட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லைவ் டெஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் பேசுறதுனால ஒரு மாதிரி ஆகுதுங்க. அதனால தான் சரியாக பேச முடியல. சரி, ஓகே, நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ 7ஆம் வகுப்பு சோசியல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் செகண்ட் டேர்ம் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்து முடிச்சுட்டோம் இல்லைங்களா? ஸோ செகண்ட் டைம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமில் 2 டெஸ்ட்டாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஏன்னா கண்டினியூ பேசுறதுனால எனக்கு த்ரோட் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகுது. அதனால் பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹிஸ்ட்ரியை ஒரு நாளும் புவியியல் குடிமையில ஒரு நாளும் பிரித்து வைக்கலாம் அப்படின்ற அந்த பிளான் தாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஒரு நாள் கேப் விட்டு டெஸ்ட் வச்சோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? டெய்லி டெஸ்ட் என்ற போல பிளான் பண்ண போகிறோம். ஸோ என்னன்னா 20ஆம் தேதி, ஓகேங்களா? இன்னைக்கு தாங்க 20/5/2026 புதன்கிழமை. ஓகேங்களா? ஸோ 2ஆம் பருவம் வரலாறு, 2ஆம் பருவம் வரலாறு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வரலாறை பொறுத்தவரையிலும் ஒரு 3 லெசன் இருக்குது. அந்த 3 லெசன் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது லைவ் டெஸ்ட் தான். மேக்ஸிமம் அதில் 100 கொஸ்டின் எடுக்க முடியுமா தெரியல. 100 கொஸ்டின் எடுக்க ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சாலும் எவ்வளோ கொஸ்டின் அதில் எடுக்க முடியுதோ எடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ டைம் எப்பவும் போல் அதே 9 PM தான். அதே 9 PM தாங்க. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா 21/5/2026 வியாழக்கிழமை அதே 7th செகண்ட் டேர்ம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவியியல் மற்றும் குடிமியல். ஓகேங்களா? இதில் குடிமியலை பொறுத்தவரையிலும் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் புவியியலை பொறுத்தவரையிலும் வளங்கள் மற்றும் சுற்றுலா, இந்த சுற்றுலா பாடத்தில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நிறைய இருக்கும். அது நல்லா படிங்க. அது தனியாக டெஸ்ட் வைக்கிறதுனால அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? அதனால் அந்த புவியியலில் இருக்கக்கூடிய பாடங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. குடிமையில கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ புவியியலும் குடிமையிலும் சேர்த்து ஒரு லைவ் டெஸ்ட்டாக வைக்க போகிறோம். மேக்ஸிமம் அதில் ஒரு 50 கொஸ்டின் எடுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு கண்டென்ட் கம்மியாக இருக்கும். 50 கொஸ்டின் அளவுக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 50 கொஸ்டின் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா அதே எப்பவும் போல் லைவ் டெஸ்ட் நடத்தக்கூடிய நம்ம அதே 9 PM தான் நம்ம நடத்த போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 2 விஷயங்கள் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் ஆகுது. நம்ம ஃபுல் டெஸ்ட்டாக வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் குறைவாக இருந்தது. மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் வச்சுருந்தோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச 100 கொஸ்டின்ஸை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம தேடி தேடி எடுத்து பார்க்க முடியும், இப்படி 2 டெஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறதுனால. ஓகேங்களா? அதனால் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரியும் அடுத்து ஜியாகிரஃபி அண்டு சிவிக்ஸையும் என்ன பண்ணிவிடுங்க, படிச்சுட்டு ரெடியாக இருங்க. இன்னைக்கு ஈவினிங் 9 PM ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நடக்கும். லைவ் டெஸ்ட் தான். எப்பவும் போல் அந்த லிங்க்குக்கு வந்துடுங்க. நேற்று கொஞ்சம் போர்ட்டன்லேருந்து லேண்ட்ஸ்கேப்பை மாறுதி 2 வீடியோவை போட்டிருப்பேன். இன்றைக்கி நான் செட்டிங் கரெக்டாக செட் பண்ணிடுறேன். லேண்ட்ஸ்கேப்பே முதலேருந்தே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரிங்க. ஸோ டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு தயாராவாங்க. இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கூட கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அந்த வரலாறோட 3 லெசனை நீங்கள் கண்டிப்பாக படித்து முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை படித்து முடிச்சிருங்க. அப்புறம் இந்த லைவ் டெஸ்ட்டே ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டே கரெக்டாக இருக்கா, இல்லை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணால் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்க முடியுமா, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். இல்லை லைவ் டெஸ்ட்டே ஓகேவா இருக்குது அப்படின்னா நம்ம லைவ் டெஸ்ட்டே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாலும் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணவும் தயாராக இருக்கேன். ஓகேங்களா? அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த எனக்கு த்ரோட் கொஞ்சம் ரொம்ப இதுவாகுது. அதே போல் கொஸ்டின்ஸும் நிறைய எடுக்க முடியுன்றதுனால நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.